ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஆமென். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. ஆமென். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தலங்கள் மேல் வைத்து வைத்தது நீரல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தது நீரல்லவோ. கண்மலை தேனும் படியும் என்னையும் தருவது நீரல்லவோ. ஆமென். கண்மலை தேனும் படியும் என்னையும் தருவது நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. அல்லேலூயா. அப்படியே நம் தேவனை கண்களை மூடி நாம் ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அனுதினமும் புதிய கிருபையினாலே நம்மளை தாங்குகிறவர் நம்முடைய தேவன் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போடு அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அனுதினமும் அல்லேலூயா நம்முடைய புதிய கிருபையினால் எங்களை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி இயேசப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிற தேவன், எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நீர் போதுமான தேவன், நீர் போதுமான தேவன். உம்முடைய கிருபைகளை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய கிருபைகளை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. புது கிருபைகள் தீனம் தீனம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தீனம் தீனம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே,
ஜனம் பாக்கியம் உள்ளது ஆண்டவரே. உம்மை சொந்தமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, நீர் வழியாய் நடத்துகிறவர், நீர் வழியாய் நடத்துகிறவர், அது உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்கள் சொந்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்கள் சொந்தமாய் இருக்கிறீர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தமே எனக்கு. எல்லாம் சொல்லுங்க. நீரின் சொந்தம், நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப
எங்கள் சொந்தம் ஆண்டவரே, நீர் எங்கள் பக்கம் ஆண்டவரே. அப்பா, ஆழத்திலும் நீர் இருக்கிறேன். நான் ஆழத்தில் இருந்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறேன். அப்பா, உண்மை சொந்தமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது வேதம் சொல்லுது ஆண்டவரே. அப்பா, உங்க ஸ்தோத்திரம். உண்மை சொந்தமாய் நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது உங்களுடைய கிருபை இயேசுவே, அது உங்களுடைய கிருபை ஆண்டவரே, அது உங்களுடைய கிருபை ஆண்டவரே, அது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை விலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அப்பா, அந்த நல்ல அந்த ஆராதனை வேளையில் உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் சொந்தமாய் இருக்கிறீர், நீர் எங்கள் சொந்தமாய் இருக்கிறீர்கள். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நான் படுக்கையில் இருந்தாலும் என்னோடு இருக்கிறேன், நான் ஆழத்தில் இருந்தாலும் என்னோடு இருக்கிறேன். அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் என்னோடு கூட இருக்கிற தெய்வம். அந்த கிருபையா எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதை கிருபையா எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான ஆராதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியனர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பரிசுத்த ஆவியனர்களோடு கூட நீர் பேசுவீராக, இடைப்படுவீராக, நீர் ஆளுகை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் அந்த 1வது வசனத்தை வாசிப்போம். பின்பு வைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் என்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆண்டவர் இந்த நாட்களிலே ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு கூடி வருவதனால உண்டாகக்கூடிய நன்மைகள், கூடி வருவதனால உண்டாகக்கூடிய நன்மைகளை குறித்து நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். தொடர்ந்து அதை ரெடி பண்ண முடியலை 2 நாட்களாக. ஆக இது ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் பேசியிருக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக பேச கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே உதவி செய்வார். ஆண்டவர் ஒரு அளவை ஆண்டவர் வைக்கிறார், ஒரு அளவுகோல். அது என்ன அளவு அப்படின்னா, முதல்ல தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஒரு அளவு சொல்லப்படுகிறார். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இந்த அளவு என்பது அது குறுகி போவதற்கு அளக்கப்படுகிற காரியம் அல்ல. அது விரிவாக்குவதற்கு, பெருகுவதற்கு பண்ணப்படுகிற காரியம் அளவுகோல். முதல்ல ஆலயத்தினுடைய அளவு, ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை நீ அளந்து பா. இந்த ஆலயத்தினுடைய அளவு நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சர்ச்சு உள்ள 35 அடி நீளம், அகலம் 19 அடி, சைடில் இடம் கிடக்கு. இந்த அளவு சொல்லப்படலை. ஆலயத்தினுடைய அளவு என்றால் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை காட்டுகிற, பரிசுத்த வாழ்க்கையை காட்டுகிற. அப்போ அதற்கு அந்த சரியான வசனம் 1 கொரிந்தியரில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே அந்த 16ம் 17 வாசிப்போம். இன்று நீங்கள் வாசி மறுபடியும் வாசி 11. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா?
ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ ஆலயத்தினுடைய அளவு நீங்களே அந்த ஆலயம். அப்போ தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா நான் இருப்பேன். அவர் உங்களை விட்டு போகாதபடிக்கு உங்க பாளையம் சுத்தமாய் இருக்கட்டும். அப்போ உங்க பாளையம் சுத்தமாய் இருக்கட்டும், உங்க வாழ்க்கை சுத்தமா இருக்கட்டும், உங்க குடும்பம் சுத்தமா இருக்கட்டும், உங்க ஜீவியம் சுத்தமா இருக்கட்டும். அவர் உங்களை விட்டு கடந்து போகாதபடிக்கு, உலாவுகிற தேவன் உங்களை விட்டு கடந்து போகாதபடிக்கு உங்க பாளையம், உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க ஜீவியம், உங்களுடைய ஆலயம், ஆராதிக்கிற ஸ்தலம் சுத்தமாய் இருக்கட்டும். அப்ப நீங்களே அந்த ஆலயம். அப்ப தேவன் என்னையும் உங்களையும் ஆலயமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ ஆலயம் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அவன் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அது மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்க அறியாதிருக்கீங்களா? அறிந்து கொள்ளுங்க. நீங்க தான் அந்த ஆலயம். நீங்கள் பரிசுத்தமாய் இருந்தால் தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ ஆலயத்தின் அளவு என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஆலயத்தின் அளவு, நிறைய ஆலயங்கள் இருக்கிறது இந்த பூமியில, இந்த உலகத்துல நிறைய ஆலயங்கள், வழிபாட்டு தலங்கள் நிறைய இருக்கு. ஆனா வேதம் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. பரிசுத்தமுள்ள தெய்வம் வாசம் பண்ணுகிற இடம் பரிசுத்தமா இருக்கணும். அப்போ நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லும் பொழுது நாம பரிசுத்தமா இருந்தால் நாம ஆலயமா இருக்கிறோம். தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம். ஆராதிக்கிற இடத்துல மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரமல்ல, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்மை ஆலயமாய் அவர் எண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணுவதற்கு ஏற்றபடி நாம பரிசுத்தமாய் இருப்பதை அவர் விரும்புகிறார். காரணம், அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறபடினால நீங்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாக இருக்கணும். வேதத்தில் நினைச்சிரும், பேதுருல வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்தத்தினுடைய அளவு அதிகரிக்கணும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தினுடைய அளவு அதிகரிக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அந்த வாசிக்கிறோம் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். சோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12 சாத்தியம் 22:11. வெளிப்படுத்த விசேஷம் 22:11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ பரிசுத்தம் போதும் அப்படின்னு சொல்லல. நீங்க இருக்கிற பரிசுத்தம், நீங்க உண்மையா இருக்கீங்களா? சரி, நீங்க கரெக்டா இருக்கீங்களா? சரி விடுங்க, அப்படி இல்லை. பரிசுத்தமாய் இருக்கிறவன் நீங்க இருக்கிற பரிசுத்தம் போதும் அப்படின்னு சொல்லல. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் இல்லையா, இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், இன்னும் பரிசுத்தமா இருங்க, இன்னும் உண்மையா இருங்க. நான் கடனாக்கள்ல கேட்கறது அப்படி தாண்டுட்டேன். ஆரம்பத்தில் ஆண்டவரை வெளிப்படுத்தாம போயிட்டீங்க அப்படின்னு ஆண்டு நம்ம அப்படி
ஒரு தகப்பன்ட்ட கேட்குற மாதிரி கேட்கலாம். இதனால நிறைய அவச்சொல்லுகளையும், ஏன்னா நம்ம உலகத்துல உட்காந்துட்டு, நம்ம எங்கேயோ இருக்கல, உலகத்துல இருக்கிறோம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. கஷ்டப்படுத்துறதுக்குன்னு சில டீம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கஷ்டமா தெரியும், அதெல்லாம் சமாளிக்கணும். அப்போ நம்ம கேட்கறது அது ஆண்டவர் நான் என்ன செய்யணும், அது தவறான காரியம் அல்ல. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே செய்வார். ஒரு காரியத்தை அனுமதிக்கிறதுனால தேவ சித்தம் மீறி என்பதல்ல. தேவன் அதுல சில காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார், வைத்திருப்பார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நாம கற்றுக்கொள்வதற்கு தேவன் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பது உண்டு. ஆனா அதையே நாம என்ன செஞ்சிடக்கூடாது, நிரந்தரமாக்கிறவே கூடாது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், இன்னும் நீதி செய்யட்டும். அப்போ பரிசுத்தத்தினுடைய அளவு அதிகரிக்கணும். போதும் என்பதல்ல, நான் ஒரு நேரம் ஜெபம் பண்றேன் அப்படி இல்லை, நான் ஒரு நேரம் ஜெபம் பண்றேன், நான் நல்ல வேத வாசிக்கிறேன் போதும் அப்படி இல்லை. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும், நீதி செய்கிறவன் இன்னும். அநியாயம் செய்கிறவனுக்கு இப்படி தான் சொல்லப்படுது, அவன் இன்னும் செஞ்சுட்டு போட்டு இல்லையா. பேசுறவன் பேசிக்கிட்டே போட்டு, பேசுறவன் இன்னைக்கும் என்ன செய்ய மாட்டான், அவன் தன்னுடைய வார்த்தையை குறைக்க மாட்டான். ஆண்டவரா பார்த்து அவனை திருத்தினா தான் உண்டு, கர்த்தரா பார்த்து அவனை என்ன செய்ய திருத்தினா தான் உண்டு. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே எதுவா இருந்தாலும் இன்னும் என்று வேதம் சொல்கிறது. ஆனா பரிசுத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது இன்னும் பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். நம்முடைய பரிசுத்தத்தினுடைய அளவு அதிகரிக்கணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. யோசுவால வாசிக்கிறோம் இல்லையா, கர்த்தர் நாளைக்கு உங்க நடுவிலே அற்புதங்களை செய்வார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. அப்ப நாளைக்கு அற்புதம் அப்படின்னா அப்ப இன்னைக்கு நாம ஆயத்தப்படுவது பரிசுத்தம் இல்லையா. அப்போ ஒரு மனிதனை தேவன் பரிசுத்தப்படுத்தி அவனுக்களே உலாவுகிறது மாத்திரமல்ல, அவன் நடுவிலே அற்புதங்களை செய்கிறவன். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நாட்கள் என்ன, கடந்த நாட்களில் போன வாரம் சொன்னேன் இல்லையா, மோசே எகிப்தை விட்டுட்டு போனான். அவன் எகிப்தை விட்டுட்டு போன பிறகுதான் கர்த்தர் அவனை பயன்படுத்த முடிந்தது. எகிப்தில் இருந்து அவன் எதையும் செய்யலாம்னு நினைச்சா செய்ய முடியாது. எகிப்தை விட்ட பிறகுதான் தேவன் அற்புதங்களை அடையாளங்களை செஞ்சார், செய்தார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நீ எகிப்தை விட்டு புறப்பட்ட நாளிலே அந்த வாசம் இல்லையா, அதிசயங்களை காண செய்தார், அதிசயங்களை காண செய்தார். எகிப்தை விட்டுட்டு புறப்பட்ட நாளிலே. அப்ப எகிப்துல இருக்கிற வரைக்கும் அதிசயம் அல்ல, ஆண்டவர் வான்னு சொல்லிட்டா வந்துடணும், அதான் மெயின். வா அப்படின்னா வந்துடணும். அப்போ புறப்பட்ட நாள் எகிப்தை விட்டுட்டு என்னைக்கு நம்ம வெளியே வாரமோ அன்னைக்கு தேவன் நம்ம நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். தேவன் நமக்குள்ளே உலாவுவதற்கு, தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு, தேவன் நம் நடுவிலே அற்புதங்களை செய்வதற்கு, தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுவதற்கு இன்னும் பரிசுத்தத்தினுடைய அளவை அதிகரிக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். யோவான் 15:2-3 வாசிக்கிறோம். அதிக கனிகளை கொடுக்கும்படி தேவன் அதை என்ன பண்றார், சுத்தம் பண்ணுகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அதிக கனி உண்டாகணும் அப்படின்னா அவனை என்ன செய்யறான், சுத்தப்படுத்துகிறார். திராட்சை செடியை குறித்து கொடியை குறித்து சொல்லப்படும் யோவான்ல அதிகமாக வாசிக்கிறோம். என்ன, அப்போ நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாய் நீங்கள் பயன்படணும், நீங்கள் பிரயோஜனப்படணும் அப்படின்னா
தேவன் நம்ம என்ன செய்கிறார்? சுத்தப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டாக உண்டாக, பரிசுத்தத்தினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை கத்த செய்வார். அது மகிமையுண்டாவது. அல்லேலூயா. நீங்கள் அநேகருக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பரிசுத்த குலைச்சலுக்கு நாம் இடம் உண்டாக்கிறவே கூடாது. நம்முடைய பார்வையிலே பரிசுத்தம், நம்முடைய வார்த்தையிலே பரிசுத்தம், நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் சரியான எண்ணமாக இருக்கும். அது மகிமையுண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சில நேரங்களிலே பார்ப்பேன், அதாவது யாரையும் எரிந்து கொள்வதல்ல, எரிச்சல் படுவதல்ல, அதெல்லாம் அது நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துரும் இல்லையா? அதையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கேட உண்டாக்கிறோம். அதை சரி பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்தவங்க மேலே இருக்கிற எரிச்சல், அவங்க அப்படி தான், நம்ம அப்படி தான் சொல்லணும். அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்க உலகத்தான் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க விசுவாசியாக இருந்தாலும் அவங்க இன்னும் குணப்படலை, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள மாதிரி நாம் இருக்க வேண்டாம் இல்லையா? அதுக்கு வேண்டி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம். அவங்க அப்படி, நம்ம அப்படி தான் நினைக்கணும். நான் எப்பவுமே சொல்கிறது, அவங்க அப்படி தான், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்க நான் சரியாக குணப்படலை, அவங்க இன்னும் ஜெபம் பண்ணலை, அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. நாம் உண்மையாக இருப்போம் இல்லையா? நம்ம அதைத்தான் கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறா, அதுதான் தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணணும். நாம் அவருக்கு முன்னால் என்ன செய்ய உண்மையாக இருக்கும். அப்போ பரிசுத்தத்தினுடைய அளவு அதிகரிக்கணும். கன்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. கன்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு வேணும் தரிசனம் கொடுப்பான், பிசாசு பேசுவான். பிசாசுடைய சத்தத்துக்கும் தேவ சத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏமாந்துடக்கூடாது. நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சில தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் பேசினதெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார், பிசாசு பேசுவான். நமக்கே தெரியும் நம்ம செய்கிறது தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் பேசினான்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? ஆண்டவர் பேசுவான், ஆண்டவர் கண்டிக்கலாம், இதை செய்யாதன்னு சொல்லலாம். மகனே மகளையெல்லாம் தாளாட்ட மாட்டார். கன்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ பரிசுத்தத்தினுடைய அளவு நம்முடைய வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே, ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே அதிகரிக்கணும். கன்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது அந்த வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். ரெண்டாவது பலிபீடத்தினுடைய அளவு 11, அது 11:1. ரெண்டாவது தேவனுடைய ஆலயத்தையும், ரெண்டாவது பலிபீடத்தையும் நீ என்ன செய்ய? அளந்து பார். பலிபீடம் அப்படின்னா நாம ஒப்பு கொடுக்கிற இடம், தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கிற இடம். பலிபீடம், பலி செலுத்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலி செலுத்தும் போது, கர்த்தருக்கென்று பலி செலுத்தும் பொழுது அது தேவனுக்கும் பலி செலுத்தக்கூடியவர்களுக்கும் ஒரு ஐக்கியத்தை, ஒரு நெருக்கத்தை உண்டாக்குறது. மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. ஏன்னா பலி செலுத்துறோம் இல்லையா? இன்னைக்கு நிறைய இடங்களில் பலி செலுத்தக்கூடிய காரியங்கள்லாம் இருக்குது. மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. சரி, ஒரு நேம்சம் போடுவோம் இல்லையா? ஒரு நேம்சம் போடும், இதை செஞ்சால் நான் இதை செய்வேன் அப்படி சொல்லி எல்லா இடத்துலையுமே எல்லா தரப்புலையும் அந்த எண்ணங்கள் இருக்கிறது. அது ஒப்பு கொடுக்கிறது. ஆனால் பலிபீடத்தினுடைய அளவு அப்படின்னு சொல்லும்போது, பலிபீடம் பலி செலுத்தக்கூடிய காரியங்கள் நம்மை ஒப்பு கொடுக்கிறது, நம்மை முற்றிலும் தேவனுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு விஷயம், அர்ப்பணிக்கிற ஒரு காரியம். அதில் என்ன நடக்கு அப்படின்னா, தேவனுக்கும் நமக்கும் ஒரு நெருக்கத்தை இந்த பலிபீடம் உண்டாக்குறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு இன்னும் அதிகரிக்கணும். பலி செலுத்தக்கூடிய காரியம் இன்னும் அதிகரிக்கணும். இன்னைக்கு ஒரு கோழி பலி செலுத்திருக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு 4 கோழி, அந்த அளவு கிடையாது. ஒரு கிடா பலி செலுத்திருக்கிறோம், அடுத்த கிடா அப்படி கிடையாது இல்லையா? நம்மை ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை, நம்மை அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கையினுடைய அளவு அதிகரிக்கணும். மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதை விரும்புகிறார். பலிபீடத்தின் அளவு, நம்மை ஒப்பு கொடுக்கிறதனுடைய அளவு, கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய அளவு
தேவனோடு நெருங்குகிற நெருக்கத்தினுடைய அளவு, கர்த்தரோடு ஐக்கியப்படுகிற ஐக்கியத்தினுடைய அளவு அதிகரிக்கணும். இன்னும் அதிகமா நெருங்கணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. இன்னும் கர்த்தரோடு போகணும், இன்னும் கர்த்தரோடு நெருங்கணுங்க. நம்ம எதையுமே யோசனை பண்ணவே கூடாது. கர்த்தரோடு நெருங்குவதற்கு எதுவும் நமக்கு தடை வந்துடக்கூடாது. எந்த தடையாக இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணணும். கர்த்தரோடு இருக்கிற நெருக்கத்தை நாம் என்ன செய்யணும்? அதிகப்படுத்தணும். மனுஷரோடு நெருங்குற நெருக்கம் அல்ல, வேறு எதையோடு நெருங்குற செல்போன்லே மூழ்கிடுவாங்க, செல்போன்லே நெருங்கிடுவாங்க. சிலவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்படிதான் பேசுவாங்கன்னே தெரியாது. மணிக்கணக்கா அவன் காது போகாது. இப்போ அந்த இதெல்லாம் போட்டு வயரெல்லாம் போட்டு அவன் பேசிக்கிட்டு திடீர்னு பார்த்தா முணங்கிட்டே போவாங்க. பின்னால் பார்த்தோம்னா காதில் மாட்டி பேசிட்டே போவான். பாட்டு கேட்குற அந்த பாட்டு கேட்க தப்பு சொல்லலை. எப்போதுமே செல்போன் பெரிய பிசாசு. இந்த டச் செல் இருக்கு, இந்த செல்லு ரொம்ப பிசாசுங்க. எப்பவுமே நாம அதைத்தானே பார்த்துக்கிட்டே, நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டே ஃபோன் பண்ணுறோம், நிறைய பேத்துக்கு வாழ்த்து சொல்கிறோம், ஸ்டேட்டஸ் போட தப்பு சொல்லலை, அது நமக்கு தேவை. சிலவங்களுக்கு செய்தி அனுப்புறோம், அது இருக்க போய் தான் நம்ம ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டோம், சில விஷயங்களை செய்கிறோம், போட்டு விடுறோம், வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அதுவே நமக்கு பொழப்பாக மாறிடக்கூடாது. அதை நோன்றதுக்கு பைபிள் எடுத்து ஒரு அதிகாரத்தை செய்யலாம், படிக்கலாம். செல்போனில் கூட பைபிள் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் அதில் படிக்கலாம். அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப பைபிளை தூக்கிட்டு போக முடியாது. சில இடத்துக்கு வேலைக்கு போகிற இடத்துல டக்குன்னு எடுத்து அதை பைபிள் படிக்கலாம் இல்லையா. நான் என்ன சொல்ல அப்படின்னா, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும். கர்த்தர் அதை அப்படியே பார்ப்பாருங்க. நான் ஒன்று சொல்றேன், எதை வச்சு நாம சாதிக்க முடியாது, தேவன் நம்மளை சாதனையாளராய் மாற்றுவார். அது மகிமையுண்டாவதாக. சொல்லுவையா, நான் கத்துக்கிட்டதுதான் நெருக்கத்தை உண்டாக்கும். இப்போ நான் சும்மா சில நேரங்கள் நானும் அந்த நேரத்தில் விட்டுருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. மனசு ஃப்ரீ பண்ணுறதுக்கு சில இடத்துல உட்காந்து நான் பேசிட்டு இருந்திருக்கிறேன். அதுக்காக எல்லாத்தோட பழக்கத்தை நான் குறைக்கலை, நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். அந்தந்த நேரங்களில் போய் யாராரும் எதை பார்க்கணும் பார்த்து பேசுவேன், எல்லாம் கரெக்டாக. சிலர் தேடுவாங்க, என்ன பாஸ்டர் 2 வார்த்தை சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை போய் நான் பேசுவேன். ஏதாவது சொன்னால் நான் அவங்களுக்கு பதில் நல்லா பைபிள் வசனத்தை படி சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்துவேன். அதெல்லாம் இன்னைக்கு வச்சுருக்கேன். ஆனால் அதுவே என்னுடைய வேலையாக மாறிடக்கூடாது. கிடைக்கிற வாய்ப்புகளை ஊழியர்களுக்குனால நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, நேரங்கள் இருக்கிறது. தேவனோடு நெருக்கத்தை உண்டாக்கும். பலிபீடத்தினுடைய அளவு அதிகப்படணும், செபிக்கிற அளவு அதிகப்படும். கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய அளவு அதிகரிக்கணும். தானியேல் அந்த வசனத்தை வாசிக்கிறோம்ல, டக்குன்னு வாசிங்க. தானியேலுடைய புஸ்தகத்திலே தானியேல்ல சோத்திரம் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 28 கடைசி பகுதி மட்டும், கடைசி 4 வரி மட்டும் வாசிங்களேன். 28, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அப்போ நமக்கு தெரிஞ்ச பகுதி, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், விடுவிக்காமல் போனாலும் அப்படி சொல்றாங்க இல்லையா, அது ஒப்பு கொடுக்கிறது. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என் தேவன் எனக்கு பெரியவர். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும், எனக்கு என்ன நெருக்கங்கள் வந்தாலும் என் தேவன் நல்லவர். என் தெய்வத்தை குறை சொல்வதற்கு ஒண்ணுமில்லை. நான் குறை உள்ளவன், என்னுடைய காரியங்கள் குறை உள்ளது,
என் தேவன் நிறைவுள்ளவர். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ என்னை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, எனக்கு என் தேவன் பெரியவர், நான் அவரை தான் நான் ஆராதிப்பேன். அவதான் சொல்றாங்க. அப்ப எரியிற அக்னி சூழலில் போடும்போது ஒன்றும் பாதிப்பு வரல, வெளியே வந்துட்டாங்க. பிரச்சனையை சந்தித்தாலும் நிச்சயமாகவே நாம சேதமடைய மாட்டோம். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஒன்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய போராட்டங்களை சந்தித்தாலும், எவ்வளோ பெரிய அக்னி சூளைக்குள்ள போடப்பட்டாலும் ஒரு சேதமும் வராது. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள், கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். தானியேலும் அப்படித்தான். அவன் முன் செய்தபடியே தொடர்ந்து செய்தான். தடை ஏற்பட்டாலும் அவன் செய்கிறத நிறுத்தவே இல்லை. கர்த்தருக்காக செய்கிற காரியத்தை நிறுத்தவே இல்லை. அந்த வசனம் அப்படிதான். அவன் முன் செய்தபடியே அவன் என்ன செஞ்சான்? அவன் செய்துட்டு தான் வந்தான். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அந்த 6ஆம் அதிகாரத்தில் 6:10 நான் வாசிக்கிறேன். அதாவது அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான், நன்றி சொன்னான். இவ்வளவு தடை, இவ்வளவு பிரச்சனை, சிங்கத்தின் கவியில போற்றுவான்னு சொன்ன பிறகும் அவன் எதை செய்தானோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். நம்ம சந்தித்தாலும் தேவனுக்கு செய்ய வேண்டியதை நாம செய்யணும். முன் செய்தபடி அப்படியே அவன் சந்தோஷமா இருக்கும் பொழுது என்ன செய்தானோ அதையே அவன் என்ன செஞ்சான்? செஞ்சுக்கிட்டே வந்தான். கஷ்டம் வந்தா தூக்கிறது கிடையாது. ஒரு கஷ்டம் வந்து நான் உடனே ஜெபம் பண்ற நிறுத்துறது கிடையாது. ஆராதனை கட் பண்றது கிடையாது. வேத வாசிப்பை நிறுத்துறது கிடையாது. வெள்ளகீனம் தான் முடியாத காரியம். நான் இருந்திருக்கிறேன். இருந்தாலும் ஜெபம் பண்றதை நான் நிறுத்தலை. வெளியில போறதை மட்டும் நான் நிறுத்தி இருக்கிறேன் கொஞ்ச நாளா. ஆனா அதான் அர்ப்பணித்து வாழுகிற வாழ்க்கை. பலிபீடத்தின் அளவு அதிகப்படும். சுருக்கமா சொல்லப்போனா நம்மை அர்ப்பணித்து, கர்த்தருக்காக அர்ப்பணித்து, கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நம்ம என்ன செய்யணும்? அதிகப்படுத்திக்கிட்டே வரணும். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. இன்னும் அதிக நேரம் அவரோட பேசணும். இன்னும் அதிக நேரம் நான் ஜெபம் பண்ணணும். இன்னும் அதிக நேரம் நான் வேதம் வாசிக்கணும். இன்னும் அதிக நேரம் அவரோடு கூட இருந்தோம் அப்படின்னா அவர் நம்மோடு கூட பேசுவார். கத்மயம் உண்டா. ஹல்லேலூயா. நாம மணிக்கணக்கா பேசலாம் ஆண்டவர்கிட்ட, அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படி தாங்கத்தான். ஆனால் அவர் நம்மோடு என்ன செய்யணும்? பேசணும். அவர் நமக்கு பதில் பேசணும். அவர் பதில் பேசுற வரைக்கும் எந்திரிக்க கூடாது. யாக்கோபோட ராம் முழுதும் போறான இல்லையா? என்ன நீ இஸ்ரவேல் போன்னு சொன்ன போது எந்திரிச்சு ஓடி வந்தான். பதில் கிடைக்கிற வரைக்கும் நாம எழும்பக்கூடாது. அந்த பதில் நமக்கு நல்லா தெரியும். தேவன் நம்மோட வசனத்தின் மூலமா பேசுவார். வசனத்தின் மூலமா இப்ப அந்த அனுபவம் நமக்கு நல்லா தெரியும். இப்ப நம்ம ஒருத்தங்களை போன் போடுதுன்னு வைங்களேன், சரியா பதில் சொல்லணும்னா திரும்ப திரும்ப போன் அடிப்பேன். பார்த்துருக்கீங்களா? நையி நையி நையின்னு எரிச்சலாம் அறிவே இருக்கும். சில ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க. அவங்க செபத்தில் இருப்பாங்க, ஊழியத்தில் இருப்பாங்க, அப்படின்னு தூங்கிட்டு இருப்பாங்க. இதான் நினைக்க மாட்டாங்க. ஒருத்தர் 3 மணிக்கு நான் மாத்திரை போட்டு படுத்துருந்தேன். 3 மணிக்கு மத்தியானம் கொஞ்சம் நல்லா கண்ணை அசந்துட்டேன். சாயந்தரம் அப்போ தான் வெளியே போக முடியும். போன் அடிச்சு என்ன பொறுத்தர் அப்படின்னு கேட்டா சும்மா அடித்தேன் அப்படின்னு. சும்மா அடிக்கிறதுக்கு என்ன? சும்மா அடித்தேன். அப்போ அவருக்கு நான் இப்போ உங்களுக்கு நீங்கள் தூக்கம் வரலன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போ அவருக்கு தூக்கம் வரல அப்படின்னா தூங்குற ஆளை எழுப்புற ஆளுக்களை பாரு. நான் சும்மா அடித்தேன். ஏன்னா சும்மா பேசுறது அடிக்கிறது தப்பு கிடையாது. எப்போ அடிக்கிறது பாருங்க. நான் 12 மணி 1 மணிக்கு அடித்தாலும் உடனே ஸ்பாட்ல ஃபோன் அட்டன் பண்ணி நான் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். கடந்த நாட்களில் கூட போயிருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. கத்மயம் உண்டா. ஹல்லேலூயா. ஏன்னா அதனுடைய ஊழியம் நம்மளை எதிர்பார்க்குறாங்க, போய் தான் ஆகணும். விலகினங்கிறது வேறு இல்லையா? அப்போ கர்த்தரோடு இருக்கிற அந்த நெருக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? அதிகப்படுத்தும். தேவன் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நல்ல தேவன்.
பலிபீடத்தினுடைய அளவு. நம்ம ஆதியாகமத்தில் ஆபிரகாமுடைய காரியங்களை எடுத்துக்கிடலாம், தானியேல், பவுலுடைய காரியங்கள். ஆகவே ஒரு அர்ப்பணித்து கர்த்தருக்காக அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை பலிபீடம், கர்த்தரோடு நெருங்குற இடம், தேவனோடு ஐக்கியப்படுகிற இடம், தேவ சத்தத்தை கேட்கிற இடம். அதை நாம் என்ன செய்யணும்? அதிகப்படுத்தணும், இன்னும் அதிகப்படுத்தணும். சரி, மூன்றாவது தொழுது கொள்ளக்கூடியவருடைய அளவு. மைமுண்டாவதா? ஹல்லேலூயா. அந்த வெளிப்படுத்தல நம்ம என்ன வாசிக்கிறோம்? தொழுது கொள்ளக்கூடிய அளவு. மறுபடியும் வசனத்தை வாசிங்க, கடைசி வரிய கடைசியில் 11 தேவனுடைய ஆலயத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவளையும் அளந்துப்பார். மூன்றாவது, தொழுது கொள்ளக்கூடியவர்களுடைய அளவு அதிகப்படும். அதாவது ஆராதனுடைய அளவு, ஆராதனுடைய அளவு என்ன செய்யணும்? அதிகப்படும். நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? ஹல்லேலூயா. ஆகவே நாம இப்படி எடுத்துக்கிடலாம், ஆராதிக்கிற அளவு மாத்திரமல்ல, ஆராதிக்கிறனுடைய அளவையும் நம்ம என்ன செய்யணும்? அதிகப்படுத்தணும். அப்படின்னா கர்த்தருடைய வேலையை, ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். தொழுது கொள்ளக்கூடிய அளவுகளை அதிகப்படுத்தணும். இப்போ நமக்கு இன்னைக்கு திருமணத்துக்கு வெளியூருக்கு நிறைய பேர் போயிருக்க. நேற்று சொல்லிட்டாங்க, முந்தானத்து சொன்னாங்க, சிலவங்க லீவுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் அப்போ எல்லாருமே வந்தால் நமக்கு இப்போ 80-90 பேர் தான் கணக்கு, ஃபுல்லாக இருப்பாங்க, அவ்வளோதான். இதனுடைய அளவு நம்ம அதிகப்படுத்தணும். அந்த எண்ணம் ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல, நமக்கு எல்லாருக்கும் என்ன செய்யும்? இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? ஹல்லேலூயா. அப்போ தொழுது கொள்ளக்கூடியவர்களுடைய அளவு அதிகரிக்கும். நம்முடைய தனிப்பட்ட ஆராதனுடைய அளவு மாத்திரமல்ல, நம்ம கர்த்தரை ஆராதனுடைய அளவு மாத்திரமல்ல, ஆராதிக்கிற ஜனங்களுடைய அளவை நம்ம என்ன செய்யணும்? அதிகப்படுத்தணும். அப்படின்னா இன்னும் அநேகரை ஆராதனைக்குள்ள என்ன செய்யணும்? தேவனை ஆராதனைக்குள்ள என்ன செய்யணும்? கொண்டு வர. அதுக்கு எப்படி நம்ம அந்த வசனத்தை எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, ரோமர்கள் நிருபத்தில், ரோமர் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே, ரோமர் 10ஆம் அதிகாரம் 13-14 வாசிப்போம். ரோமர். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிகளுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவள் என்று எழுதி இருக்கிறதே. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களிலே அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நம்முடைய கடமை. எப்படி அவங்க தொழுது கொள்வார்கள்? எப்படி அவர்கள் கர்த்தரை ஆராதிப்பார்கள்? எப்படி அவர்கள் கர்த்தரை விசுவாசிப்பார்கள்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம கடந்து போய் சுவிசேஷத்தை நற்செய்தியா என்ன செய்யணும்? அறிவிக்கணும். நம்ம சுவிசேஷத்தை நற்செய்தியா, நல்ல செய்தியாய் அறிவிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த தெய்வத்தை தொழுது கொள்வார்கள். ஆராதிக்கிற ஜனத்தினுடைய, தொழுது கொள்ளக்கூடிய ஜனத்தினுடைய அளவு, எண்ணிக்கை அதிகப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கிறோம் இல்லையா? முதல்ல ஸ்தோத்திரம் 120 பேர் இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் கூடி வந்தவங்க முதல்ல 120 பேர். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 3000 பேர். தொடர்ந்து அப்போஸ்தலர் 4:32 வாசிக்கும் பொழுது 5000 பேர். அப்புறம் 5:14 வாசிக்கும் பொழுது திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி
கர்த்தரிடத்திலே அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல கூடி வந்தவங்க எத்தனை பேர்? 120 பேர். 120 பேர். அப்புறம் 3000 என்ன செஞ்சது? மாறினது. 3000 5000 மாறினது. இப்போ 5000 திரளான புருஷர்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனம். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. இதை நம்ம ஊழியத்தில் செய்ய முடியுமா? செய்யலாம். எல்லா கரங்களை வைத்தோம், எல்லாரும் கரங்களை வைத்து, எல்லாரும் உற்சாக கரங்களை வைத்து. ஊழியம் என்பது எல்லாரும் மேலே விழுந்த கடமை. நமக்கு செய்த நன்மை நீங்கள் சாட்சி சொல்கிறீங்க இல்லையா? இதை மக்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா? கர்த்தர் நன்மை செஞ்சா இதை மக்கள்கிட்ட என்ன செய்யணும்? நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு செய்த நன்மையை உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, உங்கள்கிட்ட பழகிறவங்கள்ட்ட சொன்னாலே ரட்சிக்கப்பட்டுருவாங்க. கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. அப்போது 120, 3000, 5000, அப்புறம் எண்ணிக்கைக்கு திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் எங்க சேர்க்கப்பட? கர்த்தரிடமா சேர்க்கப்பட. பாஸ்டர் இடம் கிடையாது, கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறவர்களை கர்த்தர் அன்னுதினமோ எங்க சேர்த்து கொண்டு வந்தாரு? சபையில. நம்ம ஜெபக்குழுன்னு சொல்லல, சபையில. அல்லேலூயா. சபையில தேவன், சபை அவருடைய சரீரம். சபை கிறிஸ்துவனுடைய சரீரம். அப்போ தொழுது கொள்ளக்கூடியவருடைய அளவு அதிகரிக்கணும். நம்ம தனிப்பட்ட ஆராதனுடைய அளவு மட்டும் கிடையாது. நம்ம தனிப்பட்ட தொழுது கொள்ளக்கூடிய காரியங்கள் மாத்திரம் கிடையாது. நம் நடுவிலே நம்மோடு கூட தொழுது கொள்ளக்கூடிய எண்ணிக்கையை நாம் அதிகப்படுத்தும் பொழுது தேவன் மகிமைப்படுவார். அது சொல்லுவையா. அப்போ ஆலயத்தின் அளவு, பலிபீடத்தின் அளவு, மூன்றாவது தொழுது கொள்ளக்கூடிய அளவு, பரிசுத்தத்தினுடைய அளவு, கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து அவரோடு ஐக்கியப்படுத்தினுடைய அளவு, மூன்றாவது நம்ம தனிப்பட்ட ஆராதனுடைய அளவு மாத்திரமல்ல, அநேகரை ஆராதிக்கும்படியான ஜனத்தினுடைய அளவை என்ன செய்யணும்? நாம் அதிகப்படுத்தணும். அதுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை நல்ல செய்தியாய் ஜனங்களுக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா, சொல்லுவையா. வர நாட்களில் கர்த்தருடைய ஊழியம் இருக்கிறது, எந்த மாற்றமும் இருக்காது. அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் இந்த வருஷத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இப்போ அதிகமாய் நீங்கள் வரலை, ஒரு சில தான் வாரீங்க, 1-2 தான் வாரீங்க. ஜெப கூட்டத்தை நான் கட் பண்ணலை, எல்லா கூட்டமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாளை காலை 6 மணிக்கெல்லாம் ஜெபம் இருக்குது, வாங்க. ஆனால் எல்லா ஜெபத்துலையும் கர்த்தர் வித்தியாசமாக நடத்துகிறார். தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா, அது சொல்லுவையா. ஆண்டவர் மகிமைப்படுவார். அதுக்கு சில தடைகள், சில சோர்வுகள்லாம் வரும். இந்த சோர்வுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தருக்காக எழும்பும் பொழுது தேவன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஜெபம், எல்லாரும் ஜெபம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 3 காரியம். ஆலயத்தின் அளவு. நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தினுடைய அளவு. நல்ல ஆண்டவரே, நாங்களும் துதிக்கிறோம். நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம், குமாரனாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம், ஆவியான தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. தேவன் வாசம் பண்ணுகிற இடம் பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருக்கிற இடத்துல தான் அவர் வாசம் பண்ணுவார். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன். நம்முடைய பாளையத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். எல்லாரும் எளிமை நின்று, ஆண்டவரே நான் பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. எல்லாருக்கும் அதுதான். விசுவாசிகளுக்கு மட்டும் கிடையாது, ஊழியக்காரனுக்கும் அதுதான்.
ஊழியக்காரனுக்கு இந்த பைபிள் தான். நானும் அப்படிதான். நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை, அளவு சொல்லப்படலை. பரிசுத்தத்தினுடைய அளவு சொல்லப்படலை. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். இது போதாது, ஜெபம் போதாது அப்படிதான் நினைக்கணும். வேத வாசிப்பு போதாது, இன்னும் நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே, இன்னும் அதிகமாக நான் வேதம் வாசிக்கணும், இன்னும் அதிகமாய் நான் பரிசுத்தமாக இருக்கணும், என் வாழ்க்கை மாறணும், என் பேச்சு மாறணும், என் பார்வை மாறணும், என் இருதயம் சுத்தமாக இருக்கணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் எந்த விதமான வெறுப்புகள், கசப்புகள், வைராக்கியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. இருதயம் ஃப்ரீயா இருக்கும். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். தீபாலாதாபாஷக்காரதா, உங்க இருதயத்துக்குள்ள யாரு மேலேயும் எரிச்சல் இருக்கக்கூடாது, யாரு மேலேயும் வெறுப்பு இருக்கக்கூடாது. அவங்க வெறுக்கிற மாதிரி தான் நடப்பாங்க, எரிச்சல் படுற மாதிரி தான் நடப்பாங்க. ஆனால் நம்ம கோபப்பட்டு கண்டிக்கிறது தப்பல்ல, அவங்கள கோபப்பட்டு கண்டிக்கிறது தப்பல்ல. அவங்க கேட்கலன்னா விட்டுடலாம், தெரியாது, அவங்க காரியம் விட்டுடலாம். வேதம் சொல்லுகிறது நாம் பரிசுத்தத்தினுடைய அளவு அதிகப்படணும். எல்லாம் ஜோமம் எல்லாம் கரங்களை வைத்து ஆண்டவரே நான் இன்னும் பரிசுத்தமா இருக்கணும். ஏன் அப்படின்னா அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். தேவாதி தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும் அப்படின்னா நீங்க பரிசுத்தமா இருக்கணும். நீங்க பரிசுத்தம் இல்லை அப்படின்னா தேவன் உங்களிடத்துல வாசம் பண்ண முடியாது, எனக்குள்ள வாசம் பண்ண முடியாது. சபை பரிசுத்தம் இல்லை அப்படின்னா சபையில வாசம் பண்ண மாட்டார். அது வெறும் காட்சி பொருளா தான் இருக்கும், காட்சி பொருளா தான் இருக்கும் சபை. சபையில பரிசுத்தம் இருக்கணும். தேவன் விரும்புகிறபடி சபை இருக்கணும். அப்பந்தான் தேவன் சபையில வாசம் பண்ணுவார், ஆராதனையில வாசம் பண்ணுவார், ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். பரிசுத்தத்தினுடைய அளவு அதிகப்படும். நம்ம எதையும் வச்சு நாம தேவனை கொண்டு வர முடியாது. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருந்தால் நம்ம எந்த நிலையில இருந்தாலும் அவர் நமக்குள்ளே கடந்து வருவார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி அற்புதங்களை, அடையாளங்களை செய்வார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தமா இருங்க. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். இது பரிசுத்தமுள்ள ஆராதனை. ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருக்கணும், என் இருதயம் பரிசுத்தமா இருக்கணும், என் எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவரே கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறாங்க. மனுஷனுக்கு தெரியாது நம்ம எதை யோசிக்கிறோம், எதை செய்வதற்கு யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறோங்கிறத தேவன் பார்ப்பார் இல்லையா? நான் கடனாக தான் பார்த்தேன். ஆண்டவரே என் இருதயத்துல நான் உண்மையா இருக்கணும். ஆண்டவரே யாரையும் கசந்து கொள்ளக்கூடாது, மன்னிக்கிற ஒரு சுவாபம் எனக்கு அதிகமா வேணும். எதையும் விட்டு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே எதையும் நான் பாரப்படுத்தவே கூடாது, யாரையும் நான் கடிந்து கொள்ளக்கூடாது. கடிந்து கொள்ளலாம், கோவப்படலாம், ஆனா யாரையும் நான் கசந்து கொள்ளக்கூடாது. நான் ஆசீர்வதிக்க முடியாம போயிடும். ஆண்டவரே நான் என் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், என் ஜனங்களை மனப்பூர்வமான ஆசீர்வதிக்கணும். எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே சோத்திரம், நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பலிபீடத்தின் அளவு தேவனோடு ஐக்கியப்படுகிற ஐக்கியத்தினுடைய அளவு நம்மை ஒப்பு கொடுத்து, இப்ப நான் நிறைய காரியத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் சந்திக்கும் பொழுதெல்லாம் ஒப்பு கொடுத்து நான் வாழ்வேன். அந்த அர்ப்பணிக்கிறேன், இதை நான் அப்படி செய்யறேன், என்னை மாத்திக்கிட்டே நான் வருவேன். கர்த்தருக்காக இன்னொன்று இருக்கணும். அர்ப்பணித்து
அவரோடு ஐக்கியப்படுகிறத அந்த அளவை நாம் என்ன செய்யணும்? அதிகம் இன்னும் கர்த்தரோடு நேரம் எடுக்கணும், இன்னும் கர்த்தருக்காக ஓடணும், கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்கணும். நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம வேலை செய்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவைகளுக்கு நடுவில் நீங்கள் கர்த்தருக்கு நேரம் ஒதுக்குங்க, தேவ சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். மற்றவங்க பேசணும் பேசணும்னு நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களோடு பேசுறாரா? நமக்கு நட்பா இருக்கிறவங்க பேசல அப்படின்னா எவ்வளவு வருத்தப்படுறோம் இல்லையா? கர்த்தர் பேசல அப்படின்னா என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? ஏன் அவங்க போன் போடல, ஏன் அவங்க பேசல, அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன நினைப்பாங்க அப்படிப்பாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசினாரா? இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களோடு பேச எல்லா கரங்களை வைத்து அல்லேலூயா, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நான் உண்மையிலே தேவன் சொல்லுகிறபடி தான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் கர்த்தரோடு கருங்குங்க. கர்த்தருக்கு நேரத்தை கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்யணும் அதான் நினைப்பேன். இதுல எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படி இல்லை அப்படின்னா, 3 காரியத்தை கர்த்தர் கிருபையாய் நடத்தி கொடுத்ததுனால அதுக்குத்தான் நன்றி. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வர சின்ன சின்ன காரியங்கள், இதெல்லாம் நம்ம நினைச்சு பெருசுபடுத்தி சுதந்துட்டோம் அப்படின்னா எப்படி கர்த்தரை மையப்படுத்த முடியும் இல்லையா? அதை நான் ஊழியம் செய்றேன், ஊழியம் செய்தாலும் செய்யாவிட்டால் கதை இதுதான். தேவன் எனக்கு ஒரு திட்டத்தை கர்த்தரை வைத்திருக்கிறார், ஏதோ முன்ன கூட்டி அதை நிறுத்துகிறார், ஒரு காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தரை வெட்கப்படுத்த மாட்டாங்கிறது எனக்கு அது தெரியும். இதை விட மகிமை நடத்தி தருவாங்க எல்லாம் தெரியும் இல்லையா? ஆண்டவருக்காக நேரத்தை நாம ஒதுக்கணும். எந்த சூழ்நிலையும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூழில போடுவதற்கு வரைக்கும் நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர். அவர் தப்பு வைக்காமல் எங்களை விட்டாலும் கைவிட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அவர் தான் தேவன். அதுதாங்க அர்ப்பணிப்போம், அதுதான் ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பவுல் சொல்லுகிறார். எவ்வளவு நெருக்கங்கள் பிரச்சனை வந்தாலும் தேவனோடு இருக்கிற நெருக்கத்தை நாம குறைச்சிடக்கூடாது. இன்னும் அதிகமா நெருங்கணும், இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்திலே காணப்படணும். 3வது, நாம் ஆராதிக்கிற ஆராதனை அளவு மட்டும் கிடையாது, நம்ம அதை அதிகப்படுத்தணும். அதே நேரத்தில் ஆராதிக்கிறவங்களுடைய அளவை நம்ம அதிகப்படுத்தணும். அதுக்கு நாம் எல்லாருமே சுவிசேஷத்தை நற்செய்தியாய் அறிவிக்கணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தும். ஆண்டவரே சோதரம், நீங்கள் பழகிற இடத்துல கர்த்தரை பற்றி பேசுங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரை குறித்து பேசுங்க, நீங்கள் படிக்கிற இடத்துல ஆண்டவரை குறித்து பேசுங்க. ஒரு வார்த்தையை சொல்லுங்க, மற்ற வேலையை அவரு பார்த்துக்கிடுவார், நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டாம். இயேசு நல்லவர் மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. இயேசு நல்லவர் அப்படி சொல்லுங்க. அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. கர்த்தர் கிரியை செய்வார், உங்க மூலமா அங்க வெளிப்படுவார், அவர் அற்புதங்களை செய்வார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மயப்படுத்துவோம். ஆண்டவரே சோதனை எங்களை அதிகமாக நேசி நல்ல பிதாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தடைப்பட்ட பிள்ளைகளை ஒரு நாட்களை கொண்டு வாரும். தொடர்ந்து இந்த வாரம் நடக்கிற எல்லா கூட்டங்களையும் காலை ஜெபத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. சேஷமாய் திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், கர்ப்பமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக, சேஷமாக கனகா சங்கீதாவுக்காக, நல்ல சுக பிரசவத்துக்காக சோத்திரம். அது பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கணும். ஆண்டவர் பேறுகாலத்தை கொண்டான டெலிவரி கொண்டான அனைத்து தேவைகளையும் என் ஆண்டவர் சந்திக்கணும். உங்களுடைய பலன் அதிகமாக இந்த பிள்ளைகளை ஆண்டு கொள்ளணும். எல்லா வன்கண் பராமி நாவிகள் விலகி போகட்டும். உங்கள் நாமத்தினால் அருமையான உடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வர நாட்கள் நல்ல சுக பிரசவத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை உயர்த்தும், உன் நாமத்தை மகிமைப்படுத்தும். பயத்தை உண்டாக்கக்கூடிய எல்லா விதமான பொல்லாத ஆலோசனைகள் எல்லாம் அகன்று போகட்டும். தேவ பலன் அந்த பிள்ளைகளை ஆண்டு கொள்ளட்டும். ஆளுகை செய்யும். வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, தொழிலுக்காக, வருமானத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் வியாதிப்பட்டு விளையிடப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தும். நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும், மகிமைப்படும். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும், குடும்பங்களையும், பிள்ளைகளையும் என் தெய்வம் ஆசீர்வதிக்கும் நாங்கள் செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக, மேல் படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், அதனுடைய தேவைகள்
எல்லாவற்றையும் சந்தித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மையும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் பெருகுவதாக. மகிமைப்படும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட நடக்கப்பட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.